யாரும் விரும்பி செய்கிறதில்ல. மக்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டுறணுங்கிறது யாருக்கு நோக்கமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு விபத்து. இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வலியோடு பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். என்னடா நம்மளால் இப்படி நடந்துச்சு. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான், தவேக தலைவர் விஜய்க்கு 2 மடங்கு வலியும் காயமும் இருக்கும் எனவும் அவரை யாரும் மேலும் காயப்படுத்த வேண்டாம் என கோரிக்கை வைத்துள்ளார். எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் லெலின். இது எல்லாமே அரசியல் தான். ஏற்கனவே காவல்துறை பரப்புரைகள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளுக்கு ஏகப்பட்ட கட்டளைகள் விதிக்கிறதா பேசப்படுது. அதுவும் விஜய்க்கு கூடுதலாக விதிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. இப்போது சம்பவம் நடந்திருக்கு. இனி வரும் காலங்களில் காவல்துறையோட செயல்பு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆளுகிற கட்சிகள், அதிகாரத்தில் இருந்த கட்சிகளுக்கு தவிர மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒடுக்குமுறை இருக்கிறது. நான் அங்கெல்லாம் இதை நீண்ட காலமாக அனுபவிக்கிறேன். கொடி கட்ட விட மாட்டாங்க, பதாகை வைக்க விட மாட்டாங்க. நம்ம ஒரு இடம் கேட்டோம்னா எங்கே மக்கள் நடமாட்டமோ இல்லையோ, எங்கே குறுகலாக இருக்கோ இடம், அங்கே கொண்டு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ நீதிமன்றத்துக்கு போனாலும் காவல்துறை என்ன சொல்லுதோ அதை கேளுங்க, நாளைக்கு சட்டம் ஒழுங்குனா அவங்க தானே பொறுப்பு இருக்கணும்னு. இப்போ அது வழி இல்லாமல் போயிடுது. அப்படி தான் இந்த 15 ஆண்டுகளாக நாங்கள் அப்படி தான் அனுபவிச்சுட்டு தான் வரோம். அது தம்பி புதுசாக இருக்கிறனால இப்போ அவருக்கு அது இந்த நெருக்கடியாக தெரியுது, எங்களுக்கு பழகிடுச்சு. இந்த விவகாரத்தில் விஜயை கைது செய்து நடவடிக்கைகள் பல பேர் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? திரும்ப சொல்கிறேன், இது எதிர்பாராமல் நடந்த ஒரு விபத்து. யாரும் விரும்பி செய்கிறதில்ல. மக்களை கூட்டிகிட்டு வந்து வச்சு அவங்கள கொண்டுறணுங்கிறது யாருக்கு நோக்கமா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு விபத்து. இப்போ நியாயமாக பார்த்தா இப்போ நம்மெல்லாம் இவ்வளோ வலியோடு பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை விட அவருக்கு 2 மடங்கு காயம் இருக்கும், வேதனை இருக்கும். என்னடா நம்மளால் இப்படி நடந்துச்சு. அப்போ அதை போய் பேசி அவரை மேலும் நம்ம எல்லாரையும் அந்த கட்சி பிள்ளைகளை எல்லாம் காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கு. நடந்துருச்சு. விஜய்க்கு நீங்கள் கூட என்ன கூட நினைக்கிறீங்க? உங்கள் தரப்பு விஜய்க்கு ஒரு அறிவுரைனா என்ன இல்லை, இந்த மாதிரி அணுகுமுறையை மாற்றிக்கிற வேண்டியதுதான். இப்போ நீங்கள் ஒரு குறுகலான தெருக்களில் போய் கூடுறது இருக்குல்ல, அது சரியாக வராது. அது எப்போவுமே சரியாக வராது. ஒரு இடத்த வாங்கி பொதுக்கூட்டம் மாதிரி சின்னதாக, இப்போ 3 இடத்துலன்னா 3 சின்ன பொதுக்கூட்டம் மாதிரி எடுத்து அவங்கள நாற்காலி போட்டால் உட்காந்துருவாங்க. இதெல்லாம் நிற்கணும், ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ இவர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.